வெளியூருக்குள்ளனா இவனை நம்ம கையும் களவுமா பிடிக்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு தூங்குற மாதிரி நடிப்பண்டி என்ற கோவியர்கள் தூங்குவதை போல் நடித்தார்கள். சரி, கண்ணன் வழக்கம் போல் வந்தார். அன்னைக்கு பார்க்க உரி கலையத்துல ஒவ்வொரு கலையமா குறைஞ்சு 3 கலையம் தான் இருக்கு. அதையும் அத்தனை வரையும் குனிய விட்டு மேல போனாரு. ஆமா, அந்த 3 கலையும் பாத்தீங்கன்னா நல்ல பலவன பானை பத்துக்க கரங்கரேன்னு வலு வலுன்னு இருக்கு. கூட வந்த பையங்கள் எல்லாம் ஒன்னா விட்டு ஒருவனுக்கு மேல ஒருவன் ஏறுது. கண்ணன் கடைசியாக ஏறி உரியில இருக்கு வெண்ணையெல்லாம் திருடி திங்க வேண்டியது. அந்த உரி கலையத்தை இந்த உரிக்கு நேர கீழே பதிச்சிருப்பாங்க. ஆட்டு வரல குத்து வரல அதுல போட்டு ஒரு ஒட்டை இன்னைக்கு பாருங்க. நம்ம மிக்சில எல்லாம் பொடி கிடைக்கும், அவங்க உரல்ல பொடி இடிச்சாங்கன்னா 8 வீட்டுக்கு மணக்குமே. அந்த மனத்துக்கும் அந்த சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா, கோவியர்கள் பதறி முழித்தார்கள். அடியே கோபியர்களே, என்னையா அதோ பாரடி, நாட்டாம விட்டு பிள்ளை நந்த கோபாலே. நந்த கோபாலம் இல்ல, அசோதை ரொம்ப நாக்க வளைச்சு பேசுவாளே. என் புள்ள அப்படி செய்ய மாட்டாமனே, பிடிச்சு கட்டுங்கடி அவனை. கல்லுவர இல்ல, கன்று கேட்டும் தும்பை எடுத்தார்கள். கண்ணம் போட்டிருக்காரு பாரு, பின்னால அருணாகயிறு. ஆமா, அதுல ஒரு முடிச்சு போட்டு வெள்ளி கொடிகள் அங்க கிடையாது, அதுல அத்தனை கயிறு தான். அப்ப கயிறு தான். ஆமா, அந்த உரியை கல்லுவரில வந்து கண்ணனை கட்டினார். கையில போட்டு ஜப்புன்னு கட்டிட்டா. இரு, உங்க அம்மா அசோதையால நான் கூட்டிக்கிட்டு வரேன், அவட்ட போய் சொல்லுதேன் பாரு என்று கோபியர்களோ அசோதையன் வீட்டுக்கு வந்தார். ஏற்கனவே அவங்க தயிர் மோரு பால் தண்ணின்னு கொண்டு போனாங்கன்னா மண்பானை பத்தியா அத்தனை மண்பாண்டம் தான். ஒரு வில் வச்சு அப்படி ஒரு கல்ல சுண்டி அடிப்பாரு, தொத்துக்கிட்டு வந்துரும் பானை. ஆமா, அந்த பால் மோரு தயிர் எல்லாம் கீழே சிந்தும் இல்லையா, கண்ணை ஆன வாய வச்சுக்கிட்டு பின்னால போய் இதெல்லாம் பார்த்தார்கள் கோபியர்கள். என்னையா செய்த லீலைகள் எல்லாம் போய் சொல்ல வேண்டிய அசோதைட்ட. அசோதைட்ட போய் சொல்லுவோமே, ஏ அசோதா, கண்ணனை எங்க அம்மா அசோதா, கண்ணனை எங்க அம்மா கண்ணனை எங்க அம்மா அசோதா, கண்ணனை எங்க அம்மா கிருஷ்ணனை எங்க அம்மா கோபால கிருஷ்ணனை எங்க அம்மா, கிருஷ்ணனை எங்க அம்மா கோபால கிருஷ்ணனை எங்க அம்மா, உந்தன் மகன் கண்ணனை எங்க அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்க அம்மா. எதற்கழைக்குகின்றீர் என் மகனை, எதற்கழைக்குகின்றீர் எதற்கு அழைக்குகின்றீர் என் மகனை, எதற்கு அழைக்குகின்றீர் எதற்கு அழைக்குகின்றீர் என் மகனை, எதற்கு அழைக்குகின்றீர் என் மகனை, எதற்கு அழைக்குகின்றீர் நல்ல மாளிகை தண்ணில என் பெருமாளான கோபால கண்ணனோ சப்ரமஞ்சலிலே எந்த மகன் சயனம் செய்கிறார். பஞ்சன மெத்தையிலே கோபாலம் படுத்துறங்குகிறார். பஞ்சன மெத்தையிலே கோபாலம் படுத்துறங்குகிறார். எந்த மகன் சயனம் செய்கிறார்.
அசோதா உன் மகன் செய்த வம்பு ஒன்னல்ல ரெண்டல்ல ரெண்டா என்ன வம்பு பண்ணுதான் அவனை பிடிச்சு நாங்க கல்லுவரில கட்டி வச்சுட்டு வந்திருக்கோமே எப்படி அசந்து தூங்குதாமன்னு சொல்லுத என் மகன் வம்பு செஞ்சானா உங்களையா அப்படி என்ன செஞ்சான் செஞ்சதை சொல்லணுமா ஏ அசோதா பாலு கொண்டு போகும் போது நாங்க பாலு கொண்டு போகும் போது மகன் பால் பானையை தாடி என்று பரிகாசம் செய்தான் அம்மா மோறு கொண்டு போகும் போது மோறு கொண்டு போகும் போது மோர் பானையை தாடி என்று முந்திய இழுக்கானம்மா 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 கொண்டு போனா வேடிக்கை செய்கிறான் நெய் கொண்டு போனா நெஞ்சிலே அடிக்கிறான் இதெல்லாம் பிள்ளையாடி என்ன அட்டகாசம் பண்றான் பேர்பட்ட அட்டகாசம் செய்தவனை கல்லுவரில கட்டி வச்சுட்டு வந்திருக்கோமே நீங்க சபரமஞ்சத்துல சயனம் செய்யறானா வாங்கடி போய் பாப்போம் ஓவியர்கள் வந்தார்கள் கண்ணன் அந்த கல்லுவரலோட சேர்த்து வருகிற பொழுது 2 மருத மரம் சரி அந்த மருத மரத்துல ஊடாலே கண்ணன் வந்தார் 2 மருத மரமும் வெடித்து 2 பாலராக வந்தார்கள் அது குபேரனுடைய புத்திரர்கள் லவக்குகன் மணிக்குகன் என்பவன் இவற்றை முற்றுமோச்சம் பெறுவதற்காகவே மரமாக வந்து முளைத்து நின்றார் ஆமா அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கத்தான் அந்த உரலோட வந்தாரு கண்ணன் அவர்களுக்கு மோட்சம் கொடுத்து சப்பரமஞ்சல்ல அசந்து தூங்குறார் ஏ அசோதா இவனை தானே நாங்க கட்டி வச்சுட்டு வந்தோம் உசுப்பி கேளுவ மகனே எங்க வீட்டுக்கு வந்தானு கண்ணா நவநீதா ஓய் நவநீதா என்னம்மா எழுந்தறியப்பா என்னம்மா இவங்க வீட்டுக்கு நீ போனது உண்டா தயிர் மரெல்லாம் திருடி தின்னது உண்டா இல்லம்மா அப்ப ஏன் உன்னை தேடி இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்னம்மா பொய் சொல்லுதாம்மா கண்ணன் பதறி முழித்தார் அம்மா இவர்கள் சொல்லை நம்பாதே இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா எப்படி கண்ணா இவர்கள் வீதிக்கு நான் விளையாட போனேனே ஆனா என் காவி வேட்டியை இழுக்கிறா என் கண்ணத்தை கடிக்கிறா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா அந்த ருக்கு இருக்கா பாரு அவ பொல்லாத என் வேட்டிய உரிதாம்மா பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா உன்னிடம் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளம்மா இவ சொல்லுறாளம்மா அம்மா பொல்லாத மாறம்மோ ஆமா பொல்லாத மாறம்மா இருட்டினில் உரியட்டுமா எனக்கு இருட்டினில் உரியட்டுமா இவர்கள் உருட்டும் விரட்டும் இங்கே சரிகட்டுமா சரிகட்டுமா அம்மா நல்ல வெண்ணெய் இங்கு இல்லையோ இவர்கள் நாச்சமுள்ள வெண்ணெய்களை திருட போவேனோ உண்ண போவேனோ என்னை பாலன் என்று ஏகுறாளம்மா
வீட்டுல மாங்கனி தேங்கனி இருக்கிறது, தயிர் மோர் வெண்ணெய் இருக்கின்றது. அத்தனையும் விட்டுட்டு கட்டிய மாடை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாப்பா? இவங்க வீட்டுக்காமா நான் போவேன் நாட்டம் உள்ள நெய்ய திங்கிறதுக்கு. ஏ அசோதா, இவனை தாண்டி நான் உரல்ல கட்டி வைத்தேன். அப்படியா? இன்று உன் பிள்ளை நான் சொன்னதை நம்பாட்டாலும் நாளை யார் என்று அவன் கண்டுகொள்வான் என்று கோபியர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். கண்ணனோ மறுநாள் தினத்துல தெருவுல நல்ல கையில ஆணிய வச்சு அரையணும். ஆணிய வச்சா எதுக்கு? வலிக்கிட்டே போகுதுல. அழுகிட்டு போகுதுன்னா வேர்வை வெத்துடுதுன்னா வலுவத்தனையும். ஆமா, பிள்ளை நெய்யா சாப்பிட்டு இருக்கா, கை வலு வெளு 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 வெளுன்னு தான் நிற்கும். அது வலு வலு வலு. அச்சுதனாகிய கண்ணன் தெருவிலே மண்ணோடும் புழுதியோடு விளையாடி கொண்டு மண்ணையே அள்ளி வாயில் போட்டு தின்று கொண்டு இருந்தார். அதனை கண்டார்கள் சிறுவர்கள். என்ன அசோதா அசோதா, அங்க பாரு உன் மகன் கோபால கண்ணனை தெருவிலே மண்ணை திங்கிறான் என்றார். மகனை கண்டா செல்ல மகனை அடிக்க இந்த கண்ணுக்குட்டிக்கு அள்ளி போடுவாங்க பாரு, சொங்கு சோளத்தட்டை. நாட்டு சோளம், சொங்கு சோளத்தட்டை. என்ன சோளத்தட்டங்க? சோளத்தட்டை. சோளத்தட்டைய கையில் எடுத்தா கண்ணா என்று கையை ஓங்கினார். அப்படியே ஓங்குதா அம்மா என்று அலறினார். மண்ணையா திங்கிற? மண்ணைத்தான் திங்கிறேன். சரி, என்ன உனக்கு ஒரு திமிரு? திமிருதான். எனக்கு திமிருதான் என்று கண்ணன் எதிர்த்து பேசினார். அசோதையாளுக்கு கோபம் வந்தது. கையை ஓங்கினா அம்மா என்று அலறினார். கண்ணை வாயை திறந்தார்ல, ஆயர்பாடியே அவர் வாய்க்குள்ள தெரியும். ஆயர்பாடி பட்டணமே தெரியுது. திருப்பால் கடலும் அவர் வாய்க்குள் தெரிந்தது. என் பெருமாள் ஜயனத்தில் இருப்பதையும் கண்டார். அசோதை கையை கொண்டு ஓங்கினால் அதையும் கண்டா. அதையும் கண்ணனுடைய வாய்க்குள் செய்த லீலைகள் அத்தனையும் அந்த வாய்க்குள் கண்டா. அப்பா, எனக்கு நீ மகனா பிறந்த காரணத்தை சொல்லு. என்னப்பா? கஞ்ச கம்சனை வதம் முடிக்க நான் எடுத்தேன் ஒரு அவதாரம். அவதாரம் எடுத்தேன் அம்மா. யாதவர் வம்சத்தில் நான் வளர்ந்து வந்ததினாலே யாதவ மக்களுக்கு நானே குலதெய்வமாக இருந்து ஆடு மாடு கன்றுகளை பெருக வைப்பேன் அம்மா. சாதி குல ஆச்சாரத்தின்படி இந்த ஆடு மாடை நானே மேய்ச்சிக்கிட்டு வரேன், நானே மேய்க்கிறேன் அம்மா என்று கண்ணனோ வருகிற பொழுது கம்சராஜன் பார்த்தா இவனை கொல்லணுமானா இவனை என்ன வழி இருக்கு? என்ன சகடாசுரன் அனுப்பினோம், அவனையும் அதை முடித்தான். கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினோம், அவனையும் வதம் முடிச்சுட்டான். அதனால இவனை கொல்லாம இனி இருக்க முடியாது. ஆகையினால கோபியர்கள் இன்னைக்கு தயிர் மோறு வெண்ணெய் எல்லாம் அடுத்த பக்கம் போய் வியாபாரம் பார்க்க கூடாது, என் கோட்டைக்கு வர வேணும் என்று உத்தரவு போட்டான். கோபியர்கள் தயிர் மோறு பால் வெண்ணெய் எல்லாம் சுமந்து கொண்டு கம்சராசனுடைய கோட்டையிலே கொண்டு வந்து இறக்கினார்கள். கம்சராசனுடைய கோட்டையில நிற்கும் யானையின் தும்பிக்கையில ஒரு உலக்கையை கொடுத்து யாரு நாமத்தை போட்டு வருகிறார்களோ முன்னால் வருகிறார்களோ அவர்களை ஓட 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 விரட்டி வதமுடிக்க சொன்னான். கண்ணனை கொல்ல முடியுமா? உலகத்தை அழிக்கிறதும் ஆக்குறதும் காப்பதும் அவர் தானே. கண்ணன் அல்லவா? கண்ணன் இல்லனா கதையே கிடையாது. சகல உலகங்களும் இல்லையா? ஒரு வில்லனை அழிக்கணுமானா ஒரு கதாநாயகம் உருவாகணும், கண்டிப்பா வேணும். ஆமா, கம்சன் ஒரு வில்லன், அவனை கொல்லணும்னா ஒரு கதாநாயகம் வரும், கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். என் பெருமாளாக நவநீத கண்ணனோ ஞானத்தால் பார்த்தார். ரொம்ப நாள் இல்ல, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓய் மருமகனே, ஆதி மூலமே அபாயம் அபாயம் என்றார். குரல் கொடுக்க யானை பார்த்தது, நான் மாமாவை வதை முடிக்க சொன்ன இவனை சும்மா விடக்கூடாது, இந்த கம்சனை கொல்லாமல் விடக்கூடாது என்ற ஆணையோ கம்சராசனை முன்னால் விரட்ட அச்சுதனாகிய கண்ணே கம்சனை காலால் ஓர் எத்தி எத்தி சிம்மாசனத்தில் இருந்த கம்சனை கீழே வீழ்த்தினார். ஒரு மிதி வீழ்ச்சாரு. கையில இருக்கும் சக்கராயுதங்களை கொண்டு ஏவல் செய்து கஞ்சே கம்சனையே வதை முடித்தார், வதை முடித்தார். கண்ணே நான
கம்சனையே வதம் முடித்து கருவருமாம் பட்டணம் வாழும் மக்களுக்கும் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் மோட்சம் கொடுத்து உனக்கு மைந்தனா பிறந்த என்றுமே உனக்கு நான் புத்திரன் என்று என் பெருமாளாகிய கண்ணே அதே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவன் இருக்கும் அரளி நந்தவனத்தை கண்டார். நடந்து வந்த களைப்பு தீர என் பெருமாள் சீங்குழலை திரு வாயிலை வைத்து ஆடு மாடுகளை முன்னால் நின்று ஆடச் சொல்லி கண்ணன் நடந்து வந்த களைப்பு தீர கீதத்தை வாசித்தார். ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே அத்துடன் ஊதுங்குழல் சத்தம் கேட்டு ஆவினம் திருநடனோ ஆவினம் திருநடனோ ஆடிடுமா சத்தங்கேட்டு காதுகி திருநடனோ பசுக்கள் காதுகி திருநடனோ சத்தம் கேட்ட பசுக்களல் செவிதுகி திருநடனோ செவிதுகி திருநடனோ அச்சுதனாகிய கோவார கண்ணன் சீங்குழலை வாசிக்க சிவன் இருக்கும் அரளி கொப்பு தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றது. தித்திமிதிமி திமிதிமி என சிவனுமாட தித்திமிதிமி திமிதிமி என சிவனுமாட ஆரி சிவனுமாட சிவனிருந்த அரளி கோப்பு ஆதி சிவனுமாடவே ஆடிடாமல் ஒத்த கோப்பது மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது தத்தருகிட தருகிடமென தாளம் போடவே ஆடுங்கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட
அரனை கண்டு மாயன் கேலி அதிகம் கூறிடு ஓடி பார்த்திடு அச்சுதனாகிய கண்ணன் பார்த்தா என்னையோ பாட்டுக்கு தகுந்தபடி ஆட வேணுமே. ஆனா நம்ம அத்தான் பகவானாகத்தானே இருக்கும். அவரை தவிர யாராலும் ஆட முடியாது. நம்ம அத்தான கூப்பிட்டு பாப்போமா? வார்த்தை கூப்பிட்டு பாப்போம். அத்தானோ அத்தா மச்சானோ மச்சான் பார்த்தார் பகவான். என்னையா அரக்கந்தான் சொருபத்தை மாத்தி வந்து கூப்பிடுதானோ? அத்தா மச்சான்னு முறை செப்புதான். அத்தான் என்று சொல்லாதேடா ஏ அறிவு கட்ட வல்ல என்னை மச்சான் என்று சொல்லாதே, மச்சான் என்று சொல்லாதே ஏ மானங்கட்ட பார்த்தாரு பெருமாளாகிய கண்ணு. நம்ம அத்தா நம்மள அரக்கம் நினைச்சலாம் பயந்துகிட்டு இருக்காரு. அரளிக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருக்காரு. அரளி மரத்தை விட்டு ஆண்டவன் வெளியே வரணும்னா இவர் குட்டை உடைக்கணும், கூடையில் அல்லணும், அப்பதான் வெளியில வருவாரு என்று என் பெருமாள் கடவுளை கேலி செய்தார். அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா, அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா, எத்தாடி நின்றவா, அரக்கனேகி தான் பயந்து தனி ஒளிந்தவா, கன்று மானை கரத்தில் ஏந்தி கையில ஆண்டவா, கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அண்ணலாடவா, நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையோ, அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்தது இல்லையோ, புட்டுக்கு நீர் மனுஷம் வந்தது மானமில்லையோ, பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ, எத்தி செய்யும் கால உமக்கு இதுவே தொல்லையோ, எத்தா இதுவே தொல்லையோ, நீங்க இறந்து ஓட்டு வாங்கி உண்டது இழப்பதில்லையோ, இதுவே தொல்லையோ, பார்த்தாரு இறைவனாகிய பகவான். அரக்கை வந்திருந்தாமனா வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும். நாம் செய்த லீலைகள் தெரியாது. ஒருவேளை நம்ம அத்தான் தான் வந்திருப்பாரோ, நம்ம மாப்பிள்ள தான் வந்திருப்பாரோ என்ற அச்சுதனாகிய நவநீத கண்ணனை ஆண்டவன் கண்டார். ஓ மைத்துனா, என்ன ரொம்ப அள்ளி விடுதியார வந்து நின்னுகிட்டு இப்படி பேசியறவே உங்க யோகிய சொல்லிட்டோம்னு வையும், புல்லும் பொறாவும் தண்ணி குடிக்காது. அச்சுதனாகிய நவநீத கண்ணனை ஆண்டவன் கேலி செய்தார். ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ, ஓய் மாப்பிள்ளை ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ, உமக்கு ரோதமில்லையோ, இந்த ஆடு மாடு மேய்த்து வந்ததும் வெக்கம் இல்லையோ, உமக்கு மானமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்ததோ நீங்க உரியில் வெண்ண திருடி உண்டது மானமில்லையோ, உரலிலை கட்டி அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ, தயிர் வெண்ண
திருடி உண்டது மானம் இல்லையோ தயிர் மத்தாலே அடிகள் பட்டதற்கும் இல்லையோ ஓ மைத்துனா என்ன அத்தா மாயவரே மைத்துனரே மானம் இல்லையோ அன்று மலையை புடுங்கி கொடை விழித்ததும் கோவில்லையோ உமக்கு மகனம் இல்லையோ மலைய பொடிக்கு கொடை பொடித்ததோ ஒரு காலத்திலே ஆயர்பாடி கோபியர்கள் எல்லாம் வருஷா வருஷம் மழை பெய்ய வேண்டும் என்று எண்ணி தெய்வேந்திரனுக்காக சரி பூசை பண்ணுவாங்களாம். தெய்வேந்திரனுக்காக காலையில பொங்கல் இட்டு தெய்வேந்திரனுக்கு இந்திர பூசை பண்ணாதான் ஆமா மழை பொழியும், மழை பொழியும், ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு பச்சை கிடைக்கும், ஆமா பச்சை புல் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு கோபியர்கள் அத்தனை பேர்களுமே அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னால தெய்வேந்திரனுக்காகவே பூசை பண்ணுவாங்களாம். பொங்கல் இடுவார்கள். ஆயர்பாடியிலே கண்ணன் வந்து அவதாரம் செய்த போது கண்ணன் மகிமையை கண்ட அன்னைக்கு யாதவ மக்கள் எல்லாம் கண்ணனுக்காக பொங்கல் இட்டு பூசை பண்ணாங்க. தெய்வேந்திரனை மறந்து கண்ணனுக்காக பொங்கல் இட்டார்கள். ஆமா, அவன் பார்த்தான் தெய்வேந்திரன் கோபம் கொண்டு என்னைக்குமே நம்மளுக்காக யாதவ மக்கள் பொங்கல் இட்டு பூசை பண்ணுவாங்க, நம்மள வணங்கி வருவாங்க. இந்த கண்ணை அங்க போய் அவதரிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பூசை பண்ணுதாங்க வீடு தவறாம, நம்மள மறந்துட்டாங்க. அப்ப இந்திர பூசை இன்னைக்கு நடக்கலையே அப்படின்னு கோபம் கொண்டு அடுப்புல பொங்கல் வெந்துகிட்டு இருக்கு, மண்பானையில பச்சரிசி பொங்கல் கண்ணனுக்கு வெந்துகிட்டு இருக்கு. தெய்வேந்திரன் கோபத்துல வாயு பகவானையும் அருண பகவானையும் கூப்பிட்டு ஏவல் செஞ்சு காற்றும் புயலும் கடு மழையுமா அடிக்க சொன்னான். கண்ணே கோபியர்களுக்கு தெரியாம இந்த வெந்து வேவாம இருக்கும் போது இந்த முக்கா வேக்காட்டுல பொங்கும்ல அதை சாப்பிடும் போது நல்லா இருக்கும் பாத்துக்கோ, ரொம்ப மனமா இருக்கும். கண்ணை அப்படியே கையை விட்டு அள்ளி வாயில போட்டார். இப்படி வாயில 2 இழுப்பு. ஆமா, இவன் அந்த நேரம் பார்க்க மலையை ஏவிட்டான். மலையை ஏவல் பண்ணான் தெய்வேந்திரன். இந்த வாயில பச்சரிசி சோறு பட்ட உடனே இந்த வாரத்துல போய் இந்த உதட்டு வாரமா ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, இந்த மழை பேஞ்சது இல்லையா, கண்ணன் பார்த்தாரு யாதவ மக்கள் நம்மளுக்காக பொங்கல் இட்டு பூசை பண்ணுதாங்க, இந்த பொங்கலை நனைய விடக்கூடாது, இதை நினைய விடக்கூடாது. தெய்வேந்திர மலையை ஏவிட்டானே அப்படின்னு தன்னுடைய சீங்குழலையை எடுத்து மலையவே புடுங்கி அப்படி கொடையா பிடிச்சாரு. மலையை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிக்காரு. ஆமா, அந்த ஈ மொச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த ஒத்த பருக்கையில இந்த உதட்டுல போய் அதை கைடு தட்டினோம்னா மலை கீழே விழுந்துரும். அதனால அப்படியே நின்று மண்டை ஆட்டினாராம். அப்ப அந்த மண்டை ஆட்டும் போது இந்த மலையும் சேர்ந்து அப்படியே கையை ஆடும் போது அதுவும் ஆடும் இல்ல. அதத்தான் பகவான் சொன்னார், உமக்கு ரோசம் இல்லையா மச்சான், ஏ மாயவரே மைத்துனரே மானம் இல்லையோ அன்று மலையை புடுங்கி கொடை பிடித்தது வெக்கம் இல்லையோ மானம் இல்லையோ. என்ன அதான் நம்ம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பேசினா நேரம் போவது தெரியாது. ஆனா அவ்வளவு அரக்க அங்க விரட்டிக்கிட்டு வாரானே விரட்டி தேடி கொண்டிருக்காரு. நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த அரக்கனை யாரு போய் கொல்ல முடியும்? நீங்க தான் போகணும் கண்ணா. நான் போகணுமா? நான் போய் அரக்கனை கொல்லணும்னா என் ஆடு மாடு யாரு பாக்குது? நான் பாத்துக்கிட்டேன் மாப்பிள்ள. இந்த லட்சணத்துலயா இந்த சொர்வத்துக்கு என்ன மாடு? ஏ மாப்பிள்ள, நீர் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்ல. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? உனக்கு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனமும் சட்டாமுடி பாரமா நிக்கிற ஆடு மாடு கலைஞ்சு ஓடிரும். வேற என்னத்தான் செய்யணும்? அதனால மாப்பிள்ள நீங்க என்னைய மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் சொர்வத்தை எடுங்க. உங்களை மாதிரினா நான் எப்படி கோலம் போடுவது? நான் எப்படி நிக்கணும் அப்படி நின்னுங்க. நீங்க உங்களுக்கு மீச கிடையாது, பெண் சொருவம். நான் மீச வச்சிருக்கேன். உங்களை மாதிரி கோலம் கொண்டோம்னா நீர் மேல் வாக்க வேணும்னு மேல் வாக்க பட்ட போடக்கூடிய ஆளு. உனக்கு இஷ்டம் இருந்தா நீரே போட்டு விடும். நான் வேண்டாம் வேண்டாம்னு இழுத்து பட்ட போடக்கூடிய ஆளு. கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை கொடுத்தார். ஆமோ, கண்ணை மூக்கு மேல கையா நின்று சிரிக்கார். யாரு? கடவுளை கண்டு. ஓ மாப்பிள்ள, ஏ பகவானே, என்ன இந்த
யாதவர் சொருவோம் உமக்கு எம்மை விட உமக்கு நல்லாவே இருக்குயா. எதனால மாப்பிள? நான் ஆள் வளர்த்தியா? சரி. எனக்கு முகம் பெண் சொருவோம், மீச கிடையாது. எனக்கு மீச கிடையாது. ஓ மச்சான், என்ன உம கட்டுமட்டு உடலுக்கும் ஆமா ஐயோ மீச கொஞ்சம் கட் பண்ணி இருக்கு. என்ன கண்ணுக்கு எப்படி இருக்கு? வட்ட கண்ணுக்கும் பொட்டுக்கும். அப்பா ஓ மைத்துனா, உன் முறுக்கு மீச, உன் முண்ட கண்ணுக்கும், இந்த கருத்த மேனிக்கும், உம கட்டுமட்டு உடலுக்கும், இந்த யாதவர் சொருவம் ரொம்ப நல்லா இருக்கத்தான். சிவன் கோனார் போல, சுக்கன் கோனார் போலும், பரமை கோனார் போலும், தில்லை கோனார் போல, சிதம்பர கோனார் போலும், கருமேனி கோனார் போல, தீர்க்க உள்ள பாண்டி கோனார் மாதிரி இருக்கிறாத்தான். அவர் தானே அங்க நாட்டாமா. ஓ மைத்துனா, உம நான் ஒரு வார்த்தை பேசுனேன், எத்தனை வார்த்தை பேசுறியாரு? பேசும் பேசும். இது உமக்கு காலம் மைத்துனா. என்னத்தான் அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் ஆடு மாடு ஒண்ணு குறைஞ்ச நான் 2 வேங்காம விட மாட்டேன். ஒண்ணுக்கு டபுள் கப்பியரா? நான் எப்படி கொடுத்தனோ அது மாதிரி நான் வாங்கிட்டு தானே இருப்பேன். சரி மாப்பிள்ள, உண்மை இஷ்டம், நீர் போயிட்டு வர, நான் பாத்துக்கிட்டேன் என்று ஒப்படைத்த கண்ணனோ அரக்கனை வத முடிக்கணுமானா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றுமே இல்லை, ஒரு நாளும் கிடையாது. பெண்ணால கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு, அதிக பேர்கள் உண்டு. இந்திரன் கெட்டான் பெண்ணால், ஆமையா. சந்திரன் கெட்டான் பெண்ணால், சந்திரன் கெட்டா பெண்ணால், வாலி கெட்டதும் பெண்ணால, வாலி கெட்டதும் பெண்ணால, வன ராவணன் கெட்டான் பெண்ணால், ராவணன் கெட்டதும் பெண்ணால, துச்சாதன் கெட்டான் பெண்ணால், ஆமோ துரியோதரன் கெட்டான் பெண்ணால், ஆமோ நகுனி கெட்டதும் பெண்ணால, நகுனி மாமன் கெட்டதும் பெண்ணால, மாமே சகுனி கெட்டதும் பெண்ணால. அதனால இந்த அரக்கனும் ஒரு பெண்ணால அழியணுமானா இதுவரைக்கும் யாரும் காணாத பெண்ணா இருக்கணுமே என்று கண்ணனோ மோகினியாக வடிவத்தை கொண்டு கொண்டல் வரனல் தன்னுடலே சொருவமாரியே கொண்டல் வரணல் சொருவமாரி என்பெருமா கோசலையால் வேதமாரி, கோசலையால் வேதமாரி கோலங்கொள்வாரோ பெண் சுருவமான சுவாமி மண்பிரலும் கால்களுக்கு பீலி கண்டுவோமா பெருமாளுக்கு மயிலினேயாள் மாதிரங்கள், மயிலினேயாள் மாதிரங்கள் மாணிக்கத்தாலே அவரை எடுத்தாரே ஒரு சொருவோம் எம்பெருமான் கோபாலன் பெண்ணுக்கான பெண்ணழகி கேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி
அவருக்கு மூக்கழக மொழியாளாகோ முகத்தினோட திருவாளாகோ செக்க சிக பழகி தூர போட்டாளாகி பங்கி தலையழகி பாடாமல்லி நிறமழகி வார தலையழகி குங்குமுகம் போட்டாளாகி சொத்துக்குள்ள அடைத்து வாய்த்த சேல வர்ணப்பட்டோடு அடைத்து வாய்த்த கோல வர்ணப்பட்டோடு பச்சை நிறத்தால பைகளையும் பட்டோடுத்தி பவளத்தால சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டோடு கனகாம்பரம் அவள் நின்றவர்கள் தான் வயங்க நீலவர்ண பொட்டு போட்டு பார்த்தவர் தான் பஞ்சவர்ண பொட்டு போட்டுட்டு மையேறி புருவங்களும் தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தலைவாரி தன்னழகி காணார் தங்க நகை போட்டு அச்சுதனாகிய கோபால கண்ணன் தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்தார். தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி அவராக்கொடியாம்புவா அவ காதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பறித்த குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன தட்டோமிட்டாள் கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா அவ கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கை அதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டு காப்பு விட்டாள் அவ மோட்டார் நல்ல வளையிட்டா ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் அவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி கட்டுவமா கோடிகளா அவன் இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி போட்டினா இத்தால பொலி கொது சர பொலி ஏத்த சதன காப்பே அவ இடிப்பில் ஒட்டியா சிவப்பே இது யாரு செய்த வேலை மதுரை தட்டா செய்த வேலை இது மதுரை ரத்ன புதுக்கள் வேலை மாறாது சொல்லுவிடாது மோகினியாள் தங்கத்தாலே அலங்கரித்தாள் ஆலிதவர அத்தனையும் தங்கத்தால போட்டிருக்கோம். உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகைகளை போட்டுனா நம்மள மாதிரி என்ன கவரிங்க போடுவா. ஆமா, அப்புறம் என்ன கவரிங்க போட்டுட்டு இருந்த ஒன்னே போட்டுக்கிட்டா மினிக்கிட்டு இருப்பா. அவ மோகினி மலையரசன் பெத்த மக போடாண்டாமா. என் பெருமாளாக நவநீத கண்ணே அங்க அரக்க வரம் காட்டுக்குள்ள
ஆயனங்க வாராளே பெண்ணை கண்டா தன்னை மறந்தான் மது மயங்கி மது குடித்த வண்டா சுழண்டா மதி மயங்கி மது குடித்த வண்டா சுழண்ட வல்லருக்கு பெண்ணென்று எண்ணினான் பெருமாளா எண்ணல மங்கையா எண்ணினா மாய கண்ணனா எண்ணல அடியே பெண்கொடிய எங்கிருந்து எங்குவார ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்தது ஏ வனவேடா ஆம்பளைகிட்ட வயசை கேட்டா கோவப்படுவாங்க பொம்பளைகிட்ட ஊரை கேட்டா கோவப்படுவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதா ஒரு மீச பழச்ச ஆம்பளைய பார்த்து வன வேடா வாடா போடாவா அப்ப நீ யாருடா சொல்லுடா அப்ப உன் பேரு தெரியாது சொல்லு நான் யாரு தெரியுமா பாதாள உலக அரசன் பவளக்கண்ணியின் புருஷன் நானேதான் பகவானை கண்டு வருஷம் 12 தவங்களை செய்து தவங்கள் புரிந்து ஆண்டவனை கண்டு 5 விரலுக்கு அக்கினி வரத்தை பெற்றேன் பகவானையே எரிக்க எண்ணினேன் சரி அவரே எனக்கு பயந்து எங்கேயோ ஓடிட்டார் அவர் வந்தாதான் நெசம் வரலனா இல்ல அவரை தான் இந்த காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சுக்கிட்டு வந்தேன் பொன்னிய கண்டேன் அதனால இனிமேல் வருங்கால சக்கரவர்த்தி வல்லரக்க பகவானே நான் தான் வல்லரக்க பகவானே நான் தாங்க மனசு வச்சா இருக்கலாம் என்னோடு பார்வதியாக பக்கத்துல வந்து இருக்கலாம் அட சண்டாள பாவி நான் யாரு தெரியுமா யாரப்பா என் வளப்பத்தை கேளண்ணா சொல்லையா கேளு கேளு வல்லரக்கா நான் பிறந்ததுமே மலையா என்னை வளர்ந்ததுமே மலையா என்ன பார்த்தா புரியலையோ நோக்கு அண்ணா நான் வல்லரக்கா மலையாளம் தன்னாதி எந்த மலையரச என்பவர்க்கு அக்காரங்க 8 பேர்கள் பிறந்தவா 8 பெண்ணா பிறந்தோமே மூத்ததொரு காசியிலே காசி விஸ்வநாதருக்கு விசலாட்சிய இரண்டாவதா திருவண்ணா அண்ணாமலநாதருக்கு உண்ணாமலைய அது கிளையா பிள்ளைமா சிதம்பரநாதருக்கு சிவகாமிய நாலாவதா சங்கர மூலவா ஓமதிய ஐந்தாவதா திருநெல்வேலி டவனரி வெள்ளையப்ப காந்தி மதிய ஆறாவதா அக்காலை பாவநாதன் தன்னறியில பாவநாதன் அத உலகால ஏழாவதா குற்றாலம் குற்றால குழல்வாய் மொழிய நான் தான் 8வது பிறந்தவா நீதான் கடக்குட்டியா கடக்குட்டி மோகினி வருஷம் 12 வயசுக்கு வந்திருந்தேன் என்ன யாருமே பெண்ணும் கேட்கல ஒரு கிழவன் கூட கட்டுவல்லையோ கிழவன் எப்படி வருவான் இல்ல பேரனுக்கு பொண்ணு கட்டு நான் பூத்தது என் புருஷனுக்காகாது அப்படி என்ன நட்சத்திரம் மாலை பூத்தது மன்னனுக்காகாது ஆகாதன்னா சித்திரை மாதம் மூலத்திலே முத காலத்துல வயசுக்கு வந்தேன் ஆமோ அதனால என்ன யாருமே பெண்ணு கேட்டு வரல ஒரு பெண் கூட வரலப்பா எங்க அப்பா ஒரு நாளை பார்க்க என் மீது உள்ள வருத்தங்களை கொண்டு 55 ராஜாக்கள் போட்டோவே கொடுத்தாரு உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்கு சொல்லுன்னு சொன்னாரு போட்டோவில மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு எல்லா மாப்பிள்ளையும் பார்க்க நல்லா தான் இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் கை கால் நொண்டி கண்ணும் குருடா இருந்தா என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாத குருட்டு மாப்பிள்ளை கூட வாழ்ந்துடலாம் செவிட்டு மாப்பிள்ளை கூட வாழ முடியாது என்னை ஒரு பப்புளுக்கான்னு வைக்க விட மாட்டான் நான் பையத்தான் பேசுவேன் என்ன முதி கணக்கேவும் ஆமா என்ன செவிடம்னு பாத்தியா அம்மா ஆகையினால் மாப்பிள்ளைய நான் மறுநாளே நேரா பாக்கணும்னு சரி எங்க அப்பா உடனே 55 அரசரையும் அழைத்து வந்து அழைப்பே இல்லாம மதுரை சொக்கோனும் ஈசானிய மூலையிலே அமர்ந்திருந்தார் கூட்டமா வந்து உட்கார்ந்து என் கையிலே ஒரு மாலையை கொடுத்து அப்பா சொல்லட்டி எரிய சொன்னாரு எங்க அப்பா நான் எரிந்ததோ ஒரு மாலையோ சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்துடுது அந்த குள்ள மனுஷன்
கழுத்துல விழுந்தது அண்ணா. அப்புறம் என்ன செய்ய? என் தலையெழுத்து ஈசன் எழுதுன எழுத்து மாத்த முடியுமா? கோட்டையில பிறந்தாலும் என் தலையில போட்ட விதிதானே கிடைக்கும். கிடைக்கும் அண்ணா. எங்க அப்பா அவருக்கே என்னை கட்டி வைத்தார். சரி. நான் மதுரைக்கு போகும்போது என்னோடு 7 வண்டி சீதனம். ஆமா 7 வண்டி சீதனம் பின்னால வந்தது. நான் மதுரைக்கு போனேன். கீழவாசல் வழியா வந்தேன். அங்க இருந்து ஒரு பச்சை பச்சேர்னு தோல்ல கிளிய சுமந்துக்கிட்டு வந்தா அந்த மீனாட்சி. அவன் தான் சொக்கம் பொண்டாட்டி மீனாட்சி. ஓஹோ, அந்த மதுரை பால மீனாட்சியா? சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பெட்டி அளவு. ஆமா, பக்தி அளவு என்பார்கள். நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ஆகாது என்று அவன் தாலிய அத்தை அங்கனே எரிஞ்சிட்டு வந்துட்டேன் அண்ணா. அவன் மாறையில எரிஞ்சிட்டு வந்துட்டேன். போன வேலைக்கிழமை கல்யாணம். சரி. இந்த வேலைக்கிழமை எனக்கு போராட்டம். ஏப்பா, போன நாளையில இருந்து போராட்டம் தான். போராட்டம் கல்யாணம் ஆனதுல இருந்து போராட்டம் தான். என்ன செய்ய முடியும்? என் தலையெழுத்து அப்படி இருக்கு, பாத்துக்கோ. என்னைக்கு தீரும்? அதனால மன்னனோடு சண்டை போட்டு நான் மாதா வீடு போறேன். புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் ஐயா. ஒத்தையில வாரவளை உடம்பரப்பா என்னனும், தனியா வாரவளை உன் தங்கையா என்னனும். ஏய் மோகினி, அப்படி சொல்லாதே. கொண்டவளை மறந்தாலும் கண்டவளை நான் மறக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தவளை மறந்தாலும் வீதியிலே கண்டவளை நான் மறக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் உன்னோட, செத்தாலும் உன்னோடு, நான் இருந்தாலும் உன்னோடு, இறந்தாலும் உன்னோடு. எல்லாமே சொல்லுவாங்க, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வாக்கப்படாட்ட நான் பைரம் பாட்டில குடிச்சிருவோம். நானும் மேல விட்டு கிளவிட்டு அப்படித்தான் சொன்னேன். கிளவிட்டேன். அம்மா அவ கேட்காம தாத்தாக்கு வாக்கப்பட்டு போயிட்டேன். அதனாலே அண்ணா வல்லரக்கா, வல்லரக்கா, உன் உயிரை என் கைனால போகணும்னு எழுதியிருந்தா அதை மாத்த யாரால முடியும்? தலையெழுத்த மாத்த முடியுமா என்று என் பெருமாள் மனசுல எண்ணிக்கொண்டு அண்ணா வல்லரக்கா, நான் உன்னோடு நான் வாழ வரணுமானா என் மாமே மச்சான் அங்க நாத்தனா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொக்காரனை பூரா இழந்து வரணும். அத்தனை வரையும் இழந்துதான் வரணும். ஏற்கனவே நீ ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. ஒண்ணு நான் வந்தவனா அக்கான்னு கூப்பிடுவேன், எவட்டி சக்களத்தையும் பா. வந்த உடனே என் குடும்பம் இது நம்மளுக்கு தேவைதானா? இந்த சக்களத்தி வாழ்க்கை வேண்டாம். ஏ மோகினி, நீ ஆட்டு மனு மட்டும் சொல்லு. அதான ஒரு வார்த்தை சொல்லு. அவளை அடி வயித்துல கைய கல்ல கட்டி ஆத்துல இறக்கிறது. யாரு மூத்தவள? சரிதானே. அப்ப ரொம்ப கட்டிக்காரம் இல்ல. நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிஞ்சு கண்ணாடி மாளிகையிலே உல்லாசமா வாழலாம். என் சொத்து சுகத்தை அத்தனையும் நான் உன் பேருக்கு எழுதி தாரேன். போட்டு எழுதி வைக்க. அட பாவி, என்ன உன் சொத்து சுகம் எனக்கு வேண்டாண்டா. ஆமா அரக்கா, நீ எனக்கு ஒரு சின்ன சத்தியத்தை மட்டும் செய். என்ன சத்தியம் வேணும்? இந்த முண்டு விரலை கொண்டு யாரை தொட்டாலும் எரிஞ்சு சாம்பலா போனோம்னு வர வாங்கிருக்கீங்க. என்னை கைப்பிடித்த யானா நானும் கருகி உருகி சாம்பலாயிருவேன். அப்ப நீ யாரோடு இருந்து வாழ்வ? யோசனை பண்ணக்கூடிய ஆகையினாலே அலைகடல்லை தலைமுழுகி உன்னுடைய முண்டு விரலை எடுத்து முதல்ல உன் மேல ஒரு சத்தியம் பண்ண. உன்னானை என்னானைன்னு சொல்லி, உன்னானை என்ன ஆணை? உடையவள் மீதானையாக என் மூத்த மனைவியாலை ஒரு பொழுது நான் பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசையை சுத்தி உன் நடு தொண்டையில வைத்தா உன் கூட வந்து நான் வாழ்வேன். அடுத்த நிமிஷம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அப்பா பாவி பயம் அவளை இதை நீ அப்பலே சொல்லி இருக்கலாமே. இவ்வளவு நேரம் இழுத்துட்டிய. அப்படியே ஆகட்டும் என்று மோகினி கரையிலே நீங்க அரக்கன் கடலுக்குள் இறங்கினா முங்குதானே போன முங்கு போடுவானா அவனுக்கு போயிட்டாளோ. எட்டி எட்டி பார்த்தான் சண்டாளே. ஏ அரக்கா, நல்லா குளியப்பா. ஏ காக்கா முங்கு முங்காத நல்ல முங்கு. முங்குனா நிமிந்தா 3 முங்கு போட்டான். அவன் முண்டு விரலை எடுத்தான். அவளை கைப்பிடித்தா கருகி உரிகிறோம் கால சொல்றாள. நம்ம தொண்டையில கைய வச்சவனா எரிஞ்சிருவோம்னு எண்ணி பார்த்தானா. அவன் புத்திக்கு தகுந்தவாறு நினைச்சான். புத்தி கட்டான் பிளங்கட்டான் என்பார்கள். ஆய கலை படித்தான் அறிவிழந்தான் பாவி. அறிவிழந்தான் அரக்கன். புராணங்களை கற்றும் புத்தி கட்டு போனான் சண்டாளை அரக்கன். புத்தி கட்டு போனான் பாவி. ஏ மோகினி, இதோ பார், உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக என் மூத்த மனைவியாலை ஒரு பொழுது நான் பார்க்க மாட்டேன், கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவன் சரச 3 தரம் சுத்தினான். நடு தொண்டையிலே வைத்தான் வல்லரக்கனானவன். தொண்டையில வைத்த போது வல்லரக்க ராஜுதந்தான் சுக்கு சுக்க நொறுங்குதானே.
சாம்பலைத்தான் எம்பெருமான் கையில் எடுத்தார் ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஓ மைத்துனா அரக்கனை கொன்ற விவரம் என் முன்னால நீர் எடுக்கணும் அப்பந்தான் நான் உண்மை நம்புவேனா சரி ஆழத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சொருவம் எடுக்க ஆண்டவன் சிவபெருமாளைக்கு மோகல் இஸ்தையது ஒழுக பூமியிலே விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகரம் புத்திரனாகவே தர்ம ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் யாரெல்லாம் பிறக்கிறார் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார் உத்தரத்துல பிறந்தாரு அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா என்ன ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரோ சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரோ பவரன பஞ்சமி கடகலக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கம் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர் கையனார் என்றோ சுவாமி ஐயனார் ஐயனார் அலங்காரமுடைய ஐயனார் 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 ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 குளத்துமுலை ஐயனார் 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 ஆரியந்த ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கு ஐயனாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் திட்டிடவே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பொன்மதித்த தாவரமா ஆனப்புலி கூட்டத்தோடு ஆனப்பட குதிரப்பட ஐயங்காஜி பேப்படையா அரிக்கும் சிவனுக்கு வந்து உதித்ததினாலே ஹரிகர சுதன் ஆனந்த சித்தம் ஐயனுக்கு மெய்யனாகவே அலங்காரமுடையார் சாஸ்தா